ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சட்னி எப்படி டேஸ்ட்டாக வைக்க போகிறது, அது போல் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இது போல் வளையல் ரீயூஸ் எப்படி பண்ணுறது, அது போல் நீங்கள் காரக்குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறது, அதை உபயோகமாகாத இந்த ஜிப்பை நீங்கள் எப்படி சரி பண்ணுறது, கொசு தொல்லை இல்லாமல் உங்களை எப்படி பார்த்துக்கிறது, இது போல் பல டிப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ டிப்ஸ்குள்ளே போவோம். இது போல் நம்ம மெடிசன் பாட்டில் எங்கேயாச்சும் ட்ராவல் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அது நம்ம என்ன தான் டைட்டாக மூடி இருந்தாலோ இல்லைனா கேப் ஏதாச்சும் அதில் இருந்தாலோ லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இதனால் நம்ம ஃபுல்லாக அந்த மருந்தும் வீணாக போகும், நம்மளோடைய எடுத்துகிட்டு போகிற அந்த பேகும் வீணாக போகும். இதை தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்ல போகிறேன். இது போல் ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இது போல் லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இது போல் இந்த பாட்டிலில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே நீங்கள் மூடியை வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது போல் மூடி கொண்டு போகும்போது எந்த ஒரு லீக்கேஜுமே இருக்காது. மருந்து பாட்டிலாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் நீங்கள் கண்டெய்னர் எடுத்து போயிருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு லீக்கேஜே இருக்காது. இது போல் ஒரு லப்பர் பேண்டை போட்டுட்டு நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கனாலே போதும். இது லீக்கேஜே ஆகாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ட்ராவலுக்கு கொண்டு போக முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். உங்கள் பசங்க போடுற ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை பெரியவங்க போடுறதா இருந்தாலும் இது போல் நீங்கள் ஜிப் ரொம்பவுமே லாக் ஆகிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது போல் ஜிப் மூட முடியாமல் ரொம்பவுமே ஸ்டக் ஆகிடும், ஹார்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம வேஸ்லின் தடவணுன்னா கூட இது கிளியர் ஆகிடும். இல்லைனா தேங்காய் எண்ணெயை தடவும். ஆனால் அது எல்லாமே இல்லாமல் நான் வேறு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பென்சில். இந்த டிப்ஸ் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது போல் பென்சில் வச்சு இந்த ஜிப் மேலே 2 பக்கமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. 2 பக்கமே இது போல் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இது போல் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் 2 பக்கமும். இப்போ பாருங்கள், இது போல் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிப்பு மூடும்போது இது போல் ப்ராப்ளமே இருக்காது. நல்லா நீட்டாக மூடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் பசங்களுக்கு நம்ம பென்சில் கொடுத்து விட்ருப்போம். அவங்க அதை சீவி அன்றைக்கே சீக்கிரமாக அதை ரொம்பவுமே சின்னதாக்கி கொண்டு வருவாங்க. நீங்கள் என்ன தான் ஷார்ப் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாலுமே அது சீக்கிரமாகவே உடஞ்சிரும். நம்ம நிறைய நல்லா ஷார்ப் பண்ண இந்த பென்சில் சீக்கிரமாகவே உடஞ்சிடும். இதுதான் அதுக்கு ரீசன். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது போல் பசங்க ஷார்ப்பாக என்ன தான் ஷார்ப் பண்ணி எழுத உடஞ்சிட்டே இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே உங்களோட பென்சில் குட்டி ஆகிடும். இப்படி உடையும் போது பசங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப சீவிட்டே தான் இருப்பாங்க. இதனால் நீங்கள் அவங்க கூட பிரச்சனை பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நீங்கள் பென்சிலை சீவிடுங்க. நல்லா ஷார்ப்பாக சீவி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கணும். இது போல் ஷார்ப் நல்லா சீவி எடுத்து இந்த பென்சிலுக்கு நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அது என்ன கோட்டிங் சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நெயில் பாலிஷ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் தான். இது போல் நீங்கள் நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த பென்சில் சீவின அந்த எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது மேலே நல்லா நீங்கள் இது போல் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக இது போல் நீங்கள் கோட்டிங் கொடுத்துக்கணும். இது போல் கோட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா காய வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது போல் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குது இல்லையா, அது போல் பிடிச்சிக்கும்போது ஊக்கு உடையவே உடையாது. இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ப்னர் யூஸ் பண்ணாலுமே எவ்வளோ தடவை சீவினாலுமே இது உடஞ்சி போகாது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் நம்ம கேஸ் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துப்போம். இதில் பர்னரில் ஆரஞ்சு கலரில் வந்துச்சின்னு சொன்னால் நமக்கு நல்லாவே கேஸ் சீக்கிரமாகவே காலி ஆகிடும். இது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது போல் பர்னரில் ப்ளூ கலரில் நல்லா எரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் நல்லா மிச்சம் பண்ண முடியும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது போல் எரியும் போது நீங்கள் பாத்திரம் வச்சாலுமே அது கரி படிஞ்சிடும். இதுக்கு என்ன ஒரு தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு பாருங்கள். ஒரு பவுலில் கொஞ்சமாக வினிகர், பேக்கிங் சோடா இது 2த்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
ஒரு நல்ல ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நல்லா இந்த பர்னரை வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இது போல் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா இந்த லிக்விடை நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இது போல் வந்து நீங்கள் நல்லா வந்து இதை தொடச்சி எடுத்துக்கணும். இது போல் தொடச்சி எடுத்துக்கும்போது நல்லாவே வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாமே இந்த பட்ஸில் வந்து வந்துடும். இந்த வினிகரும் இந்த பேக்கிங் சோடாவும் வந்து நல்லாவே வந்து இதை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடும். பர்னரில் இருக்கிற எல்லா அடைப்புமே வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பாஞ்சில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதில் இருக்க அடைப்பு எல்லாமே வந்து வந்துடுச்சு. இது போல் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் நல்லா மிச்சமாகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து உங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து நீங்கள் சட்னி அரைப்பீங்க. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவுமே வந்து சுவையாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, 2 பொருளை சேர்த்தாலே இது வந்து ரொம்பவுமே வந்து சுவையாக இருக்கும். அந்த 2 பொருள் என்னென்னு பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, இதுவே போதும். இது வந்து ஹோட்டலில் கொடுக்குற அளவு சுவையை உங்களுக்கு வந்து சட்னிக்கு கொடுக்கும். இதில் 1 கப் உடைச்சக்கடலை, 1 கப் தேங்காய், இது போல் பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. இது கூட இந்த 2 பொருளையுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து ஹோட்டலில் செய்கிறத விட சூப்பராகவே உங்களுக்கு நல்ல சட்னி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இது போல் நீங்கள் மிக்ஸி வந்து நீங்கள் ஆன் பண்ணுவீங்க இல்லைங்களா, இதை வந்து கண்டினியூவாக பண்ணும்போதுமே வந்து மிக்ஸி ரொம்பவுமே வந்து ஹீட் ஆகிட்டு அது மூலமாகவே வந்து உங்கள் சட்னியோட சுவை வந்து கெடும். அதனால் நீங்கள் கண்டினியூவாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் அரைக்கும்போது சுவையான நல்ல ஹோட்டலில் செய்கிற மாதிரி சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ரொம்பவுமே வந்து நான் கண்டினியூவாக அரைக்கலை. கொஞ்சம் விட்டு விட்டு இந்த 2 விஷயம், பூண்டு, இஞ்சி, இது 2ம் சேர்த்து ரொம்பவுமே வந்து சுவையான சட்னி செஞ்சுருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து உங்கள் வீட்டில் சேர்லாம் வந்து ரொம்பவுமே அழுக்காக இருக்கும் இல்லைங்களா, இது போல் சமயத்தில் வந்து இதை நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இது பாருங்கள், இது போய் வந்து ஆலா, நம்ம வந்து துணிகளுக்கு யூஸ் பண்ணுற ஆலா இருக்குது இல்லைங்களா, அந்த ஆலாவை வந்து நீங்கள் கொஞ்சமாக இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீட்டில் நீங்கள் யூஸ் இல்லாமல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வந்து வச்சு நல்லா தேய்ங்க. இது போல் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்க்ரப் பண்ண அந்த சேர் அதில் இருக்க அழுக்கு வந்து எப்படி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி நமக்கே நல்லா தெரியுது. இதை பாருங்கள், ஒரே ஒரு லிக்விட் ஆலா மட்டுமே போதும். நம்ம துணிகளுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணி இதை ஒயிட் ஆக்குறோம் இல்லைங்களா, அது போல் தான் நம்ம வந்து இது போல் அழுக்காக இருக்க சேர் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் இதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்க பொருளுங்களை இது போல் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், அழுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ரஷ்ஷில் ஸ்க்ரப் பண்ணும்போது போயிடுச்சு. இப்படி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தொடச்சி எடுத்துக்கும்போது நல்லாவே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். எவ்வளோ தான் அழுக்கு இருந்தாலுமே அது நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வந்து சாம்பார் வைக்கும்பொழுது பருப்பெல்லாம் வந்து வேக வைப்போம் இல்லைங்களா, இது போல் வேக வைக்கும்பொழுது இந்த வெளியவே வந்து பொங்கி வந்து ஊற்றிடும். இதனால் வந்து உங்களுக்கு பருப்பும் வேகாமல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு வச்சுருந்தீங்கனாலே பொங்கி வந்து விழாது. இங்கே பாருங்கள், இது போல் வந்து நான் ஸ்பூனை வந்து போட்டு வச்சுட்டேன். இதனால் வந்து பொங்கி வந்து விழலை. பருப்புமே வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டால் பருப்பு எப்படி வேகும்? இது போல் வந்து நீங்கள் ஸ்பூனோ இல்லை ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸ் மூடியோ இது போல் போட்டு வைக்கும்பொழுது இந்த பிரச்சனைக்கெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இது போல் ஸ்பூன் போட்டு வச்சா கூட ஓகே தான். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து பொங்கி வெளியே தண்ணியெல்லாம் வராத இருக்கும். இது போல் பருப்புமே வந்து இதில் நல்ல தண்ணி இருக்கிறதுனால நல்லாவே வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், பொங்கியே வரலை, நல்ல பருப்புமே வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து வீடு துடைப்பீங்க இல்லையா, இது கூட வந்து நீங்கள் ஒரு பொருளை ஆட் பண்ணணும். எப்போவுமே வந்து வீடு துடைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கும் போது இது கூட வந்து நார்மலாக நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இது போல் வந்து நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து இன்னொரு பொருள் நீங்கள் வந்து சேர்க்கணும். இது போல் ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு, இது போல் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கும். இது போல் இந்த 2 பொருளையும் நல்லா கலந்து எடுத்துட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது வீடுமே வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ரொம்பவுமே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இங்கே பாருங்கள், இது போல் இந்த 2 கல்லுப்பையும் இது போல் சேர்த்துட்டு நான் எடுக்கும்போது நல்லாவே வந்து ஃபுல்லாக பிரைட்டாக ஆகுது பாருங்கள். இடமெல்லாம் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து இதில் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு வந்துடும். இது போல் நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இது போல் தேய்ச்சி எடுக்கும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். இதுக்கு முன்னாடி அழுக்காக இருந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், எதிர்க்க இருக்க பொருள் கூட தெரியுது கீழே, அந்த அளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெய் பலகாரம் இல்லை எதனா சமையல் செஞ்சோன்னா அது மேலே வந்து நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் மேலே பட்டு அது ரொம்பவுமே வந்து பிசுப்புன்னு ஆகிடும். இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு இருக்கு இல்லையா, நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கோதுமை மாவு வந்து லைட்டாக அது மேலே வந்து நீங்கள் வந்து தூவி விட்டுக்கணும். இது போல் வந்து தூவி விட்டுக்குன்னு நல்லா வந்து தொடச்சி எடுங்க. இது எண்ணெய்லாம் கொட்டிடுச்சுன்னா சாதாரண துணியில் நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக வரவே வராது. இது போல் வந்து நீங்கள் மாவை வந்து நல்லா தூவி நல்லா இது போல் வந்து துணியில் தொடச்சி எடுக்கும்போது ஈஸியாகவே வந்து க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிட்டு க்ளீனாக அந்த கோதுமை மாவு கூட ஒட்டிட்டு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இது போல் வந்து நீங்கள் கேஸை வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதிக அளவில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணிலாம் ஊற்றி தொடச்சி எடுக்கிறதுலாம் வந்து உங்களுடைய டைம் வேஸ்ட்டு. இது மாதிரி வந்து நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து டைமை வந்து மிச்சம் பண்ண முடியும். ஈஸியாகவே நல்லா பளிச்சுன்னு உங்களோட கேஸ் ஸ்டவ்வை நீங்கள் க்ளீன் பண்ணிட முடியும். கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணாலே போதுமானது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்னு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் நீங்கள் வந்து பால் காய்ச்சுவீங்க இல்லைங்களா, அது மேலே வந்து பாலாடை கட்டி இது போல் வந்து ஏடு மாதிரி வரும் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு மாய்ஸ்சரைசேஷன் மாதிரி யூஸ் ஆக போகுது. இது போல் வந்து மாய்ஸ்சர் உங்களோட ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்கு இது உதவும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து நீங்கள் பால் காய்ச்சும்போது கொஞ்சமாக வந்தால் கூட போதும், நிறையலாம் தேவையில்லை. இதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கின்னில் உங்களுடைய ஃபேஸில் கருவளையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் லைட்டாக இது போல் வந்து வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ரொம்பலாம் வந்து ப்ரெஷர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து இது போல் உங்கள் ஃபேஸில் கருவளையம் கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து பிரைட்டாக இருக்கும். மாய்ஸ்சர் மாதிரி இப்போ மாய்ஸ்சரைசர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது. அதில் வந்து அதிகமாக வந்து கெமிக்கல் இருக்கும். இது போல் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். இது வந்து நேச்சர், இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. இங்கே பாருங்கள், இது போல் வந்து கொஞ்ச நேரம் இருந்ததுக்கே பிரைட் ஆகிடுச்சு. அது போல் ஃபேஸும் ரொம்பவுமே வந்து பிரைட் ஆகிடும். அடுத்த டிப்ஸுக்கு நான் வந்து இது போல் வளையல் எடுத்திருக்கேன். இது போல் உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத வளையல் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே வச்சு நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் வந்து சூடான பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, சாப்பாடு ஏதாச்சும் குழம்பு பால் இது போல் வச்சுருக்கும்போது அது வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டாக நம்ம இந்த வளையலுங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வழுக்காது. இது போல் வந்து கீழே வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சோம்னு சொன்னால் அது வந்து அந்த சூடில் வந்து ரொம்ப ஸ்டாண்டாகவே அந்த சூடுக்கு யூஸ் ஆகும். இது போல் வந்து ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் ஆகும். இது போல் யூஸ் ஆகும்போது உங்களுடைய டைல்ஸுமே வந்து பாதுகாப்பாக இருக்கும். இது போல் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற வளையலை இனிமேல் தூக்கி போடாதீங்க. இது போல் யூஸ் பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியும் பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் மூலமாக ரெடி பண்ணுற இந்த சொல்யூஷன் போதும். இது மூலமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே வந்து ஓடியே போயிடும். இது போல் நீங்கள் பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பச்சை மிளகாய் இது போல் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை நசுக்கி கூட போடலாம். இஞ்சி பூண்டு அரைப்போம் இல்லைங்களா, அது போல் வந்து நசுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது போல் இந்த தண்ணியில் நீங்கள் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து இன்னொரு பொருளும் இது கூட நான் சேர்க்க போகிறேன். இது போல் பூண்டுமே
பூண்டுமே வந்து நசுக்கியும் போட்டுக்கலாம், இல்லை இது போல் வந்து கட் பண்ணி கூட அதில் போட்டுக்கலாம். இது போல் எடுத்து வச்சுருக்கிற சொல்யூஷனை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஊற விடணும். பச்சை மிளகாயை இது போல் வந்து கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லாவே வந்து அதோடய சாறு தண்ணியில் இறங்கிடும். இது போல் வந்து ஒரு பிளேட் வச்சு இதை நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இது போல் வந்து நீங்கள் பிளேட் வச்சு மூடி ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour வரலாம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது போல் மூடி வைக்கும்போது இதில் இருக்க சாறு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். பச்சை மிளகா, பூண்டு இதோட சாறு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். இது போல் வந்து தண்ணி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த லிக்விட் நீங்கள் சீக்கிரமாக கரப்பாம்பூச்சி, பல்லி இது எல்லாமே விரட்டுறதுக்கு ஈஸியாகவே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாருக்கெல்லாம் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து பறந்தே ஓடிடும். இதை வந்து இது போல் வந்து உங்கள் வீட்டில் தேவையில்லாத ஏதாவது பாட்டில்ஸ், வேஸ்ட் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து வடிகட்டி இந்த பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்படி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதை ஸ்ப்ரே பண்ணும்போது கரப்பாம்பூச்சி இது போல் எந்த சின்ன சின்ன பூச்சிங்க எந்த தொல்லையுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்காது. கண்டிப்பாக வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் அதிக பிரச்சனை கொடுக்குதுன்னா இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது போல் வந்து அடுப்பு இடுக்குகள், அடுப்பு சந்து கீழ் இடத்துலலாம் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சமையல் செய்கிற இடத்துலலாம் வந்து ரொம்பவுமே வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாமே வந்து இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக நம்ம கிச்சனில் வந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து ஹிட்டெல்லாம் வந்து உங்களால் அடிக்க முடியாது. இது போல் கிராசரி ஐட்டம் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துலையுமே வந்து இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது போல் வந்து வீட்டில் நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாதம் வடித்த தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வீணாக கீழே ஊற்றிடுவீங்க. இதை வந்து நீங்கள் கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த சொல்யூஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் வந்து வேஸ்ட் இருக்கிற பொருளையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். இது கூடவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இது போல் பேஸ்ட்டு, நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் அதில் 1 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டு தான் நீங்கள் காலி ஆகிட்டு கீழே போட்டுடுவீங்க இல்லைங்களா, அந்த கவரை நீங்கள் இதில் அலசி ஊற்றினா கூட நீங்கள் அதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது போல் வந்து வேஸ்டேஜ் ஆகிற பொருளெல்லாம் வச்சு நம்ம ஒரு சொல்யூஷனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். வேஸ்ட்டான பொருளுங்க எல்லாத்தையுமே வந்து யூசேஜான பொருளை நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்றதான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த தண்ணியுமே வந்து கீழே தான் ஊற்றிடுவோம். அதை வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது. டெய்லியுமே நம்ம சாதம் வடிக்க தான் செய்கிறோம். இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம பவுலில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டை கலந்துக்கும்போது இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனிங் சொல்யூஷனாக உதவுது. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து இந்த தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக கீழே ஊற்ற மாட்டீங்க. உங்களுடைய முக்கியமான க்ளீனிங் டிப்ஸாக நீங்கள் இதை வச்சுக்கணும். இது போல் உங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் இதில் எல்லாமே வந்து எண்ணெய் படிஞ்சிருக்கும். ரொம்பவுமே வந்து பழசாகி பிசுப்பாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் நல்ல ஒரு க்ளீன் பண்ணலாம். இது போல் வந்து பிளாஸ்டிக்லாம் ஆரம்பத்தில் வந்து பளிச்சுன்னு தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து டல்லாகிடும். பார்க்க அந்தளவு பிரைட்டாகவே இருக்காது. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இது போல் வந்து லைட்டாக இந்த இதில் ஊற வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா இது போல் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டில்ஸ் இதெல்லாமே வந்து இந்த தண்ணியில் கழுவி எடுத்திங்கன்னா ரொம்பவுமே வந்து புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடும். இது போல் வந்து இதில் நல்லா கழுவிட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள். அதே போல் நீங்கள் வந்து இந்த வாஷ் பண்ணுற இந்த டேப் எல்லாமே வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும். இதுலேயுமே வந்து நீங்கள் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதில் இருக்கிற அந்த உப்பு கரை எல்லாமே வந்து ஈஸியாகவே வந்து க்ளீன் ஆகிடும். அதே போல் இந்த போல் வந்து நீங்கள் மேடையில், அடுப்பில், கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற பிசுப்பு, எண்ணெய் கரை இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதை பாருங்கள், லைட்டாக தெளித்து தொடச்சி எடுத்தாலுமே ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து பூண்டு தோலை உரித்து வந்து நம்ம எப்பவுமே வந்து குப்பையில் போட்டுருவோம் இல்லைங்களா, இது போல் வந்து நம்ம டெய்லி வந்து பூண்டை வந்து உரித்து குப்பையில் போடக்கூடாது.
இதில் வர தோலெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சு இது போல் வந்து நெட்டு மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் காய்கறி வாங்கும்போதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அது போல் நெட்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது போல் போட்டு நீங்கள் வந்து மூட்டையாக கட்டி வச்சுக்கணும். இது போல் வந்து நீங்கள் வந்து ஒரு நெட்டடு இல்லைனா வந்து நைஸ் காட்டன் உங்கள்கிட்ட துணி இருந்தால் அதுலேயுமே வந்து இதை நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இது போல் போட்டு வச்சுட்டு நீங்கள் தூங்க போகும்போது தலைக்காணி இருக்கு இல்லையா, அந்த தலைக்காணி மேலே போட்டு அது மேலே ஒரு டவல் போட்டு அது மேலே நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது. இது போல் வச்சு நீங்கள் தூங்கும்போது ஹைப்பர் டென்ஷன், சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு சம்மந்தமான எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். அது போல் வந்து அதிக நேரம் வந்து சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு, பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இது போல் வந்து நீங்கள் உட்கார இடத்துல இதை வச்சுட்டு இது மேலே ஒரு டவல் போட்டுக்கணும். இது போல் போடும்போது இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும். இது போல் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ரிலீஃப் கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கம்பல், கொலுசு இதெல்லாம் போடும்போது திருகாணி வந்து ரொம்பவுமே லூஸாக இருக்கும். இதனால் வந்து கழண்டு விழும் இல்லைங்களா, அது போல் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு தீர்வாக இருக்கும். இது போல் வந்து பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் வந்து திருகாணிக்கு இடையில வச்சு நீங்கள் இதை டைட் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து டைட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது போல் வந்து பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதை வந்து குட்டி குட்டியாக அழகாக சாப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் சேஃப்டி பின்னில் வந்து இது போல் வந்து நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. இது போல் வந்து கோர்த்து எடுத்துருக்க பின்னை வந்து நீங்கள் இது போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி வந்து உங்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த பின்னை நீங்கள் போட்டு வச்சுடுங்க. இப்படி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி உங்களை விட்டு ஓடியே போயிடும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரப்பாம்பூச்சியால் யாருக்கெல்லாம் வந்து அதிக பாதிப்பு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே வந்து இது போல் வந்து பூண்டு பின் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது வந்து மழைக்காலங்கள், குளிர்காலங்களில் வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வந்து அகல் விளக்கில் பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூளை நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுமே வந்து சேர்த்துக்கலாம். இது போல் வந்து ஆட் பண்ணி ஒரு அகல் விளக்கில் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற சாம்பிராணி கூட நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கேற்ற நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மண்பானை, இது போல் வந்து அகல் விளக்கு எதுலேயுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கிராம்புமே வந்து ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இது போல் வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு கொசு தொல்லையிலேருந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ரிலீஃபாக இருக்கும். இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டு தோல் இதை வந்து நீங்கள் ஃபயர் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபயர் பண்ணிவிட்டு இதுலேருந்து புகை வரும் இல்லையா, இதை வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக பரவ விடும்போது கொசு தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது போல் மழை குளிர்காலங்களில் வந்து கொசு தொல்லை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு இந்த முறை உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி தொக்கு இது போல் வந்து தொக்கு வகைகள் செய்யும்பொழுது வந்து அது வந்து திக்காகவே இருக்காது, தண்ணியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பொடியாக நீங்கள் தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நறுக்கி வச்சுக்கணும். இது போல் எடுத்த தக்காளி, வெங்காயத்தை வந்து நீங்கள் இது போல் கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி நீங்கள் இதில் போடும்போது உங்களுக்கு தக்காளி தொக்கு வந்து ரொம்பவுமே வந்து கட்டியாக, எந்த குழம்பாக இருந்தாலுமே ரொம்பவுமே வந்து கட்டியாக நல்ல டேஸ்ட் அதிகமாக ஒரு சுவையை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சுவையான நல்ல கட்டியான தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றினாலே இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இது போல் வந்து நல்ல தக்காளி தொக்கு ரொம்பவுமே வந்து கெட்டியான பதத்தோட நல்ல ஒரு சுவையோடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து சப்பாத்தி இது போல் வகைக்கெலாம் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் கெட்டியான சுவையான தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஹெல்ப் உங்களுக்கு ரொம்பவுமே டிப்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து நம்ம வந்து சாதம் வடிப்போம் இல்லையா, சாதம் வடிக்கும் போது வந்து குழஞ்சி போயிடும், இல்லை உதிரியாக வராமல் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் என்ன சொல்ல போகிறேன். இது போல் வந்து நீங்கள் சாதம் வந்து கொதிக்கும் போது இது கூட வந்து கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே வந்து நெய்யுமே வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது போல் வந்து கல் உப்பும் இது போல் நெய்யும் நம்ம சேர்க்கும்பொழுது சாதம் வந்து குழஞ்சி போகாது, ரொம்பவுமே வந்து உதிரியாக நல்ல ஒரு சுவையாக டேஸ்டான ஒரு சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். சாதம் வந்து குழையாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து டிப்ஸ் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது போல் நான் போட்டு வடிக்கும்போது சாதம் ரொம்பவுமே வந்து உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக எனக்கு கிடச்சிருக்கு.
கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதிரி உதிரியாக சாப்பாடுக்கு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்த டிப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணாத ஃப்ளாஸ்க் இது போல் பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கும்போது அது உள்ளே வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் வைக்கும்பொழுது இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒன்று சேர்த்தா போதும். அது என்னென்னா, நீங்கள் இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து கொஞ்சமாக சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஃப்ளாஸ்க் இது போலலாம் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் திறக்கும்போது அதில் எந்த வகையான பேட் ஸ்மெல்லும் வராது. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், இது போல் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ளாஸ்க்கு இது போல் பாட்டில்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுருக்கோம்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து வாசனை எதுவுமே வந்து வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே வந்து இது போல் ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுருக்கும்பொழுது நம்ம அதுக்கப்புறம் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத போது அது வந்து மழை குளிர் காலங்கள்லாம் கூட ரொம்பவுமே வந்து ஸ்டக் ஆகிடும். இது போல் ஜிப் வந்து திறக்க முடியாத அளவில் ரொம்பவுமே வந்து ஹேங் ஆகிடும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் உங்கள் வீட்டில் வந்து சிம்பிள் டிப்ஸ் இது. ஒரு சோப்பு எடுத்துக்கோங்க. இது போல் சோப்பு எடுத்துகிட்டு இது போல் வந்து ஜிப் மூடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக இது போல் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது போல் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜிப் வந்து செய்கிற மாயத்தை நீங்கள் பாருங்கள். அது நல்லா மூட முடியும். நல்லா க்ளோஸ் டு ஓப்பன் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சோப்பு மட்டுமே போதும். இந்த ஜிப்போட எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு இது போல் வந்து ஸ்டக் ஆகாது. ஈஸியாக ஜிப் திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக திறந்து மூட முடியுது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது போல் வந்து நம்ம வந்து ரொம்பவுமே வந்து பாட்டில்கள்லாம் வந்து கடினமாக இருக்கும். அதை வந்து திறக்க முடியாது, ரொம்பவுமே வந்து டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வந்து நீங்கள் துணியில் வந்து நல்லா ஈரத்தில் நனைச்சிட்டு இது போல் பாட்டில் மூடிகளை வந்து நீங்கள் திறக்கணும். இது போல் நீங்கள் திறக்கும்போது ஈஸியாகவே வந்து நீங்கள் திறந்து மூடிட முடியும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வந்து ரொம்பவுமே வந்து டைட்டாக பாட்டில்ஸ் வந்து திறக்க முடியல, ரொம்ப மூடிட்டு கஷ்டமாக இருக்குன்னா இது போல் ஈரத்துணியை கொண்டு நம்ம திறக்கிறோம் இல்லைங்களா, அது மூலமாக வந்து ஈஸியாகவே நீங்கள் திறந்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈஸியாக இதை திறந்து மூடிட முடிஞ்சது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து நம்ம இஞ்சி வந்து நம்ம வீட்டில் அதிகமாக வாங்கிட்டேன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இது போல் வந்து டிப்ஸ் இது என்னென்னா, இது போல் காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து இந்த இஞ்சியை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த காட்டன் துணி வந்து ஈரத்தில் நனைச்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா இந்த காட்டன் துணியில் மூடி இது போல் நீங்கள் வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது போல் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கெட்டு போகாது, காஞ்சி போகாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வந்து காட்டன் துணியில் அடிக்கடி தண்ணி தெளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இஞ்சி உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ப்ரூ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த காப்பித்தூள் எடுத்தாலுமே வந்து ஒன்றும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு காப்பித்தூள் எடுத்துக்கோங்க. இது போல் வந்து அகல் விளக்கு, மண் விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் ப்ரூ வந்து போட்டுக்கோங்க. இது போல் வந்து காப்பித்தூளை போட்டு இது போல் விளக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே இது கூட திரியும் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து இது கூட வேப்ப எண்ணெய், இல்லை வேப்ப எண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் வந்து வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது போல் வேப்ப எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் திரியை வந்து இந்த விளக்கில் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது போல் போட்டு எடுத்துக்கிட்டு மாலை வேளையெல்லாம் வந்து கொசு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து கொசுவெல்லாம் ஓடி போகிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி இது போல் வந்து திரியை போட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் இது போல் வந்து ஏற்றி வைங்க. இது போல் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கும்பொழுது இந்த கொசு தொல்லையெல்லாம் வந்து உங்களுக்கு ஓடியே போயிடும். ஒரு கொசு கூட உங்கள் வீட்டை நோக்கி வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ், இது போல் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வீட்டில் லைசால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அது போல் வந்து லைசால் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுவுமே வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது போல் எடுத்து வச்சுருக்க லைசால் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுன்னா, உங்களோட வீட்டை வந்து ரொம்பவுமே வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து இது போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாச்சும் ஒரு பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது போல் வந்து பாட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எடுத்து வச்சுருக்க பாட்டிலில் வந்து நீங்கள் இது போல் லைசால், இந்த லிக்விட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் லைசாலை வந்து அதில் போட போகிறோம். இது கூட நம்ம இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா சுகர். இது போல் வந்து சால்ட்டு நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். இது போல் எடுத்து வச்சுருக்க லைசால் கூட கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கொசு இந்த மாதிரி தொல்லையெல்லாம் நான் உங்களுக்கு பறந்தோடி போயிடும். இந்த சால்ட்டோடைய இந்த ஸ்மெல்லுக்கு இதோடைய பவருக்கு வந்து எந்த ஒரு தேவையில்லாத பூச்சி எதுவுமே வந்து உங்களுக்கு இதோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இது போல் நம்ம எடுத்து வச்சுருக்க பாட்டிலில் இந்த லிக்விடை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது போல் நம்ம எந்தெந்த இடம்லாம் நம்ம ஃப்ளோரில் ஊற்றிட்டே வரணும். எங்கெல்லாம் நம்ம துடைக்க போகிறோமோ அது எல்லா இடத்துலையுமே இது நம்ம ஊற்றிக்கணும். இதை பாருங்கள், இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த லைசால், இந்த உப்பு கலந்த கலவையை வந்து நம்ம தரையில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். இது போல் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் எப்படி நார்மலாகவே வந்து வீடு துடைப்பீங்க இல்லையா, அது போலவே வந்து நீங்கள் மாப்பு வச்சு நீங்கள் வீடு துடைக்கும்போது கொசு வேறு ஏதாவது பூச்சியுமே டிஸ்டர்ப் இருக்காது. என்ன வியூவர்ஸ், மேலே குறிப்பிட்டுள்ள எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.